வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷண்முக பிரியா சமையல். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்ட காரக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், மணத்தக்காளி கீரை கூட்டு, சாதம் வடிச்சாச்சு. இது எப்படி செஞ்சேங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது மணத்தக்காளி கீரை. இது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு நம்ம சாப்பிடலாம். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அல்சரில் இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். தேங்காய் பால் விட்டு சூப்பு மாரியும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இது மணத்தக்காளியோட காய். இதை காயை வச்சு வத்தல் மாரி செஞ்சு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ இதோடு சேர்த்து தான் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீரையெல்லாம் ஆஞ்சிடலாம். எப்பயும் கீரையை பெரிய பாத்திரத்தில் 4 வாட்டி அலசிட்டு சமைங்க. பச்சர் நைஃப்பை வச்சு நான் இப்போ கோஸ் கட் பண்ண போகிறேன். ஸ்லைஸில் செய்கிறது எனக்கு பிடிக்காது. இந்தமாரி பச்சர் நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிடுவேன். கோஸ் இப்போ பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணாக நான் சொன்னேன் இல்லையா, மணத்தக்காளி, அது மாதிரி இதுவும் நல்லது. தைராய்டு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோஸை. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அடிக்கடி கோஸை சாப்பாட்டில் சேர்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். ரோஸ்ட் பண்ணாமல் கூட்டும் பொரியலை செய்யுங்க. கோஸ் பொரியலுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சிறு துண்டு அது சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் சேர்த்துப்பேங்கிறவங்க தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொரியல் பண்ண போகிறேன். கூட்டு பொரியலுக்கெல்லாம் தேங்காய் நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு இப்போ சேர்க்குறேன். வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாங்கன்னா நான் 2 கீரி இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் கோஸு சேர்க்குறேன். காய்கறியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க. கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற சத்து போயிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் வேணுனாலும் மஞ்சத்தூள் நீங்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க. இஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றினா சதன்னு ஆகிடும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்தோடனே இது மாதிரி இருக்கும். தேங்காய் வேணுங்கிறவங்க நீங்கள் 2 ஸ்பூன் தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டு தரும். இப்போ நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ வடவத்தை போடலாம். வெட்டி வச்சுருக்க காய்கறி அதில் சேர்க்கலாம். ரெண்டு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் சின்ன சைஸு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு. அதனால் எப்பயும் நீங்கள் காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 போட்டிருக்கேன், சின்ன சைஸு. இதுமாரி முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். 4 பக்கம் மட்டும் கீறியிருக்கேன்.
இப்போ இந்த அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும்தான் மிஷினில் கொடுத்து அரைச்சது. இப்போ அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. புளி தண்ணியோட கரைச்சோம்னா இந்த டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி முதலே காய்கறியோடு வதக்கினீங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டு தரும் அந்த குழம்பு தூள். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் புளி கரைசல் போடுறேன். சுடு தண்ணியில் புளியை கொஞ்சம் எலுமிச்சை பழ சைஸோடு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய புளி தண்ணி வந்து திக்கான பல்ப் நமக்கு கிடைக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்குறேன். மணத்தக்காளி கீரைக்கு 1 கப்பு பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சாச்சு. இதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி இதில் போடுறேன். இப்போ ஒரு தக்காளி. முழுசாக போடுறதோட இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு. நான் காரப்பொடிலாம் போட்டு போகிறதில்ல, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மணத்தக்காளி கீரை நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் நான் பொடுசு அந்த நறுக்கியிருக்கேன். இப்போ அதை அதில் சேர்க்குறேன். கீரையும் நல்லா கழுவிட்டு காய்கறி கட் பண்ணுற மாதிரி கீரையும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. எல்லாமே நான் மிதமான தீயில தான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா காஞ்சிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நீட்டு மிளகாய் 2, கூட்டு வெந்தனம் கடைசியாக சேர்க்குறதுக்கு இது தாளிப்பு. இப்போ மணத்தக்காளி கீரை வந்து நல்லா வெந்துட்டு தேங்காயும் சீரகம் சேர்த்த விழுதை வந்து இப்போ அதில் சேர்க்குறேன் நான். மணத்தக்காளி கீரை வந்து கசக்கும். கொஞ்சம் தேங்காயும் சீரகம் சேர்க்கறனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு துளி அளவுக்கு வெல்லமும் இதில் சேர்த்துக்குங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யோட. இப்போ கடுகு தாளித்த அந்த இதை இதில் சேர்க்குறேன் நான். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்து பழகி விடுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மாதிரி பெருசானாங்கன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மழைக்காலம்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வடித்து இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடலாம். இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்கனாங்கன்னா நீங்கள் மீனை போட்டு சாப்பிடலாம். காரக்குழம்பும் மீன் குழம்பும் இன்றைக்கோட நாளைக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் சாப்பிடும்போது முருங்கைக்காய் பதிலாக வெண்டைக்காயும் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை இதேமாரி காரக்குழம்பு வச்சாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி கீரை கூட்டு. கோஸ் பொரியல் வந்து செஞ்சு முடித்தோடனே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அலுமினியம் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா வேறு எதில் சமைக்கலாம்னு என்ன கேட்டிருந்தீங்க. மண்பானையில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரத்துலையும் சமைக்கலாம்.
என்னோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. ரீஓப்பன் ஆனும்போது என்னோடய கிளாஸ் டீச்சர் யார் யார் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் சமையல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு 1-2 பேர் கை தூக்குனாங்க. நானும் ஒருத்தி. அதில் பயங்கரமாக எங்களை வந்து கிளாப்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப நல்லா செய்வாங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் அவங்கள்ட்டேருந்து நான் கொஞ்சம் ஈஸியாக இந்தமாரி பாரம்பரிய சமையலெல்லாம் அவங்கள்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.